கோடை காலம் வந்தாலே பொதுமக்களுக்கு அவதிதான். பற்றாக்குறைக்கு வேலூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெயிலின் உச்சம் 100 டிகிரியை அவ்வப்போது எட்டி வருகிறது. பள்ளிகளில் கோடை விடுமுறை என்பதால் வெளியில் சுற்றி பார்க்க வருபவர்கள் வெயிலின் கொடுமையை தாங்க முடியாமல் மரத்தடி நிழலை நாடுகின்றனர். பகல் பொழுது உட்பட எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சென்னை மெரினா கடற்கரை மாலை மயங்கும் வரை வெறிச்சோடி கிடக்கிறது. பெரும்பாலானோர் இளநீர், குளிர்பானங்கள் ஆகியவற்றை பருகி வெயிலின் வெப்பத்தை தணித்துக் கொள்கின்றனர். சென்னை மெரினாவிற்கு வருபவர்கள் கடல் நீரை சென்று பார்க்க கூட முடியாத அளவிற்கு வெயில் வாட்டி வதைக்கிறது. போன வருஷம் லொகேஷன்ல அந்த அளவுக்கு வெயில் தெரியல, ஆனா இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கு வெயில். குழந்தைங்கலாம் வெயில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சம்மர் ஹாலிடே குழந்தைங்கள பீச் காட்டலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம். இங்க வந்து பார்த்தா வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு. இங்க இருந்து பீச்சுக்கு போக முடியல. அதனாலதான் மரத்து நேரில் உட்காந்துட்டு ஈவினிங் போலாம் அப்படியே உட்காந்துருக்கோம். மெரினாவில் சிறு வியாபாரம் செய்பவர்கள் கொளுத்தும் வெயிலில் வியாபாரம் செய்ய கூட முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தியா இருக்கு, எங்களால வியாபாரம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. வெயில சமாளிக்க முடியல, அதுதான் நைலா பார்த்து வாங்கின்னு வியாபாரம் பண்றோம். பெரும் பணக்காரர்கள் குளிர் பிரதேசங்களை தேடி ஓடிவிட நடுத்தர வர்க்கத்தினர் கோடை வெயிலுக்கும் மின் வெட்டுக்கும் இடையில் அகப்பட்டு அவஸ்தைப்படுகின்றனர். அடுத்த 1.5 மாதம் வெயிலின் தாக்கத்தை தாக்கு பிடிப்பது கடினமானது மட்டுமல்ல, சவாலான விஷயமும் கூட.